கிட்டத்தட்ட ஒரு வார காலமா நாடாளுமன்றம் அமளிப்படுது. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து நேற்று இந்திய துணைக்கண்டம் ஆர்ப்பாட்டம் சென்னை வடக்கு மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு டெல்லி நாடாளுமன்றம் வரைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமே. எதற்காக? அமித்ஷாவை பார்த்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தெளிவாக குறிப்பிட்டார். பாவம் செஞ்சவன் தான் புண்ணியத்தை தேடுவாங்க. நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு உங்க மோடி டிவி தவறு பிரதமரா இருக்காருன்னு சொன்னா அரசியல் சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரை என்றைக்கும் வணங்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திங்கள் 7ஆம் நாள் முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற மகிழ்ச்சியான குரலை நாம் எல்லாம் கேட்ட நேரத்திலே தான் பெரியவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்து அனுமதியோடு ஐயா தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே நிருபர்கள் கேட்டார்கள். ஐயா தலைவர் கலைஞர் அவர்களே, நம்முடைய தளபதியாரிடத்திலே உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்று கேட்டதற்கு ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரே உரையிலே பதில் சொன்னார். தளபதியாரிடத்திலே எனக்கு மிகவும் பிடித்தது அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்புத்தான் எனக்கு 3.5 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே மகளிர் பேருந்து பயணமா, மகளிர் உரிமை தொகையா, 2023 நம்முடைய தம்பி உமாகாந்த் அவர்களுக்கு தெரியும். எங்களுக்கு சென்னை கடத்த திருவள்ளூர் மாவட்டத்திலே புழல் என்கின்ற ஊருக்கு செல்லுகிறார் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், இந்த இயக்கத்தின் தலைவர். அப்படி செல்லுகின்ற நேரத்திலே தான் எதற்காக செல்லுகிறார் என்று கேட்டால், கற்க கசடர என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக ஜூன் திங்கள் மாதம், அதாவது ஸ்கூல் ரீஓபன், கோடை விடுமுறை நடந்து பள்ளிகள் திறக்கக்கூடிய அந்த மாதத்திலே கற்க கசடர என்கிற திட்டத்தை துவக்குவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த இயக்கத்தின் தலைவர் செல்லுகிறார். அப்படி சென்றுவிட்டு திரும்பி வரக்கூடிய கட்டத்திலே தான் பெரியவர்களே ஒரு பள்ளிக்கூடம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கண்களிலே தென்பட்டது. நேராக அந்த பள்ளிக்கு செல்லுகிறார் தலைவர். பள்ளியிலே வகுப்பறை நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் தலைவர் கேட்டார், யார்? இந்த நாட்டு முதலமைச்சர். அம்மா உள்ளே வரலாமா வகுப்பறைக்கு? ஐயா வாருங்கள். ஒரு முதலமைச்சர் நம்முடைய பள்ளிக்கு வகுப்பறைக்கு வந்திருக்கிறார் என்று நேராக போனாரு. மாணவர்களுக்கு மத்தியிலே அமர்ந்தார். ஆசிரியை பாடங்களை நடத்தி கொண்டிருப்பதை மாணவர்களோடு மாணவனாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டு முதலமைச்சர். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் கொஞ்சம் சோர்வாக காணப்பட்டான். அப்போ தலைவர் கேட்டாங்க, யார்? நம்ம சிஎம் கேட்டாங்க, தம்பி என்னையா சோர்வாக இருக்க, காய்ச்சலாம் உடம்பு முடியலையான்னு கேட்டாங்க. அப்போ தலைவர் நம்முடைய அந்த தம்பி சொன்னார், ஐயா உடம்பெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. காலையில் எழுந்த உடனே அப்பாவை வேலைக்கு அனுப்பணும், அக்காவை கல்லூரிக்கு அனுப்பணும், பாப்பாவை கவனிக்கணும். அதனால் அம்மாவுக்கு காலையில் சிற்றுண்டி செய்கிறதுக்கு டைம் இல்லையா, நான் சாப்பிடாம வந்திருக்கேன், அதனால தாங்க ரொம்ப சோர்வாக இருக்கேன். பெரியவர்களே, நேராக தலைமை செயலகத்துக்கு சென்றார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க காலை சிற்றுண்டி பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரே தலைவர் இந்த நாட்டு முதலமைச்சர், ஏழையின் சிறப்பு நிறைவுரை காணக்கூடிய நம்முடைய முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்க்கிறவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலமா நாடாளுமன்றம் அமளிப்படுது. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து நேற்று இந்திய துணைக்கண்டம் ஆர்ப்பாட்டம் சென்னை வடக்கு மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு டெல்லி நாடாளுமன்றம் வரைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமே. எதற்காக? ஐயா தந்தை பெரியார் தோன்றியவன், பேரறிஞர் அண்ணா தோன்றியவன், கண்ணியமிக்க காகிதம் மெல்ல தோன்றியவன், மாபெரும் தலைவர் காமராஜர் தோன்றியவன், ஐயா தலைவர் கலைஞர் தோன்றியவன், 96 வயது வரை ஓய்வுக்கு ஓய்வு கிடைத்து ஓய்வறியாத உதய சூரியனாக உழைத்து உழைத்தாரே, அப்படிப்பட்ட ஐயா தலைவர் கலைஞர் தோன்றியவன். எடப்பாடி சொல்றாரு, திமுக ஆட்சியே சரியில்லை, சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கு தலைவர் தெளிவாக ஈரோட்டிலே சொன்னார். மன்னிக்க வேண்டும் மேடையில் இருக்கின்றவர்கள்,
வாழைப்பழத்தை காமெடியை போல எடப்பாடி சட்டமன்றத்திலே பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமித்ஷாவை பார்த்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தெளிவாக குறிப்பிட்டார், பாவம் செஞ்சவன் தான் புண்ணியத்தை தேடுவாங்க. நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு உங்க மோடி டிவி தவறு பிரதமராக இருக்காருன்னு சொன்னா அரசியல் சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரை என்றைக்கும் வணங்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், கடுமையான மழை, ஒரு வார காலம் தம்பி பிரபாகர்லாம் களப்பணி ஆட்டினாங்க. அந்த கண்ணன் அவர்கள் கூட ஒரு முறை தொலைபேசியை தொடர்பு கொண்ட நேரத்தில், அம்மா நான் இந்த மாதிரி மரம் விழுந்துச்சுமா, அங்கே நின்றுகிட்டு இருக்கமா, நேரம் மரத்தில் லைனில் வரமான்னாங்க. இன்னைக்கு களப்பணி நம்முடைய தமிழகத்தின் துணை முதல்வர் சொல்லுகிறார். வேலூரா, விழுப்புரமா, கள்ளக்குறிச்சியா, சேலமா, கடலூரா, இன்னைக்கு என்ன நிலைமை? பாதிக்கப்பட்ட மக்களை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு தலைவனை, இளம் தலைவரை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரானதுக்கு பின்னால இன்னைக்கு எவ்வளவு நல்ல சிறப்புகள். எங்க சென்னையில தம்பி உமாகாந்த் அவர்களுக்கு தெரியும், அவருடைய தொகுதி தான் ஆர்கே நகர்ல புதுவண்ணாரப்பேட்டையில காசிமா என்ற ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த கேரம் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 கோடி ரூபாய் தமிழக அரசின் பரிசனை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், பெரியவர்களை வீழ்ச்சி உற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை உடைந்த தேகத்தில் உண்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை புறமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்தை மரச்செயல்கள் மிக வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். ஆமா, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காக்கும் எமை காப்போம் 48 இன்றைக்கு நடைபெறவிருக்கக்கூடிய டிசம்பர் 2024 முடிவிட்டு 2025 12 மாதங்கள், 2026 2-3 மாதங்கள், 15 மாதங்களுக்குள்ளாக இந்த இயக்கத்தினுடைய சாதனைகளை எல்லாம் உங்கள் மனங்களிலே நிறுத்தி வருகின்ற காலகட்டத்திலே 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மாண்புமிகு முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்களை 2வது முறையாக தமிழகத்துடைய முதலமைச்சராக்கவும், நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளிலே உறுதியேற்போம் என்று கேட்டு, கலைஞரின் கட்டளையை கண்போல காப்போம், தமிழரை உணர்ந்து தமிழை போற்றுவோம், மத வெறியை மாய்த்து மனித நேயம் காப்போம், வளமான தமிழகத்தை வார்த்தெடுப்போம். வணக்கத்திற்குரிய பெரியவர்களே, இந்த இயக்கத்திலே ஐயா தந்தை பெரியார் இல்லை, பேரறிஞர் அண்ணா இல்லை, மாபெர தலைவர் காமராஜர் இல்லை, ஐயா தலைவர் கலைஞர் இல்லை. இந்த இயக்கத்தையும் இந்த இனத்தையும் இந்த சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்பதை உங்கள் மனங்களிலே நிறுத்தி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களுக்கு நல்ல வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பாதமலர்களை தொட்டு வணங்கி நன்றியினை காணிக்கையாக்கி, சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்தின் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அருமையான தங்கை நிஷா அவர்களுக்கு மீண்டும் பாராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, பகுதி கழக செயலாளர்களுக்கும் வட்டக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அத்துணை பேருக்கும் நன்றியினை பாராட்டி, எங்களுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தம்பி பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.